இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இயேசு சாமியின் கிருபையிலே அபிஷேகமாய் நாம் வாழ்வோமாக. மீண்டுமாய் ஒரு ஆராதனை, மீண்டுமாய் ஒரு அபிஷேகம், மீண்டுமாய் ஒரு கிருபை, மீண்டுமாய் இந்த காணொளி வழியாக நற்கருணை ஆண்டவரை பார்க்க, நற்கருணை ஆண்டவரை தரிசிக்க, அவர் வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவர் கிருபையில நிலைத்து நிற்க, அவர் கிருபையால் வாழ இதோ இந்த ஆராதனை நமக்கு அழைப்பு எடுக்கிறது. ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யும் கிழமை வேலையெல்லாம் தொடங்குற வேலை, நம்மள விண்ணப்பங்களை எல்லாம் அறிக்கைட்டு ஆண்டவரே திங்கட்கிழமை இந்த வாரம் முழுவதும் இதெல்லாம் செய்ய போறேன் அப்பா, என் பணியில இதெல்லாம் இருக்கிறது, ஆண்டவரே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறேன், என் கணவர் வேலைக்கு போறாரு, என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், வீட்டுல உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னவெல்லாம் நீங்க செய்கிறீர்களோ ஒவ்வொன்றையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற நாள் திங்கட்கிழமை என்றால் தூதர்களுடைய நாள், காவல் தூதர்களை தாங்குகிற நாள். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளுக்காக ஒவ்வொரு புனிதர்களை தந்திருக்கிற திருச்சபை திங்கட்கிழமை என்றாலே அன்றைய தூதர்களுடைய நாள். எனவே உங்களுக்கு ஒரு தூதர் இருக்கிறார், தூதர்கிட்ட ஜெபிக்கிற நாளும் இந்த நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு காவல் தூதரை வைத்திருக்கிறார். எனவே உங்கள் காவல் சமணசை அழைத்து எனக்காக ஜெபிங்க, என் கூட இருங்க, ஆண்டவர் கிருபையை பெற்றுத்தாங்க, ஆண்டவருடைய பெயரால் என்னை பாதுகாத்து வழிநடத்துங்க என்று அழைக்கிற அற்புதமான நாளிலே அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். புதிய நாளை தந்திருக்கீங்களே நன்றி அப்பா, காவல் தூதர்களை தந்திருக்கீங்களே நன்றி ஆண்டவரே, எங்களை நாள் மட்டுமா வழிநடத்திருக்கீங்களா நன்றி ஆண்டவரே, என் கடமையை செய்வதற்கான புதிய நாளை கொடுத்து என்னை ஆராதனையில் பங்கேற்று ஜெபிக்க வைத்து இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கிறாரு நன்றி அப்பா என்று ஒப்பு கொடுப்பீங்க. ஆசீர்வாதம் அன்பர்களே, நன்றி என்று சொல்ல ஆராதிங்க அன்பர்களே, வல்லமை பிரியமானவர்களே. அன்பர்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பா இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்துங்க அப்பா என்று சொல்லி ஆராதிங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக அழகாக ஆண்டவர் செய்தியில கடுகு விதையை சொல்கிறார். குறிப்பாய் மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 31-35 எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 13:31-35. ஒருவேளை நீங்க இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நற்செய்தியை படிச்சுட்டு வந்து கூட தொடர்ந்து காணொலி பாருங்க. ஏனென்றால் கடுகு விதையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் நற்செய்தியில. எல்லா விதைகளை விட மிக சிறிய விதை, ஆனால் அது வருகிற போது ஒரு பெரிய மரமாய் மாறுகிறது. எந்த அளவுக்கு என்றால் வனத்து பறவைகள் வந்து தங்குகிற அளவுக்கு மாறுகிறது. ஆனால் ஒரு சிறிய விதை தான். விசுவாசம் அப்படிதான். நீ சாதாரணமா ஜெபிக்கிற அந்த காலை ஜெபம் தான் அந்த நாளுக்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டாட போகிறது. ஒரு 5 நிமிட ஆராதனை தான், நற்கருணை பார்க்கிறோம் தான். ஆனா இந்த 5 நிமிடம் இந்த நாளுடைய 24 மணி துளிகளுமே ஒரு அபிஷேகத்தை வாழ்வதற்கான பாதையாய் இந்த ஆராதனை அமைகிறது என்றால் ஜெபம் அவ்வளவு முக்கியமானது, விசுவாசம் அவ்வளோ ஆழமானது, நம்ம ஆண்டவரை அவ்வளோ பற்றிக்கொள்வது தேவைப்படுகிறது. குறிப்பா இந்த நாட்கள்ல அவர்கள யாரை நம்புறதுன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிற மனிதர் நாளைக்கு நல்லா இல்லை, இன்னைக்கு சிரித்த மனிதர்கள் நாளைக்கு நம்மை வெறுக்கிறார்கள், இன்றைக்கு உதவி செய்தவர்களே நாளைக்கு நம் காலை வாரி விடுபவர்களாக இருக்கிறார்கள். எனவே யாரையும் நம்புவது, யாரையும் நம்பக்கூடாது என்ற நிலையில மனிதர்களை வேண்டாம் நான் சொல்லல, ஆனால் மனிதர்கள் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ உலகத்துல உனக்காக மாறாமல் இருக்கிற ஆண்டவரை பிடித்துக் கொள்வது அவ்வளவு முக்கியமானது என்று சொல்வதுதான் இந்த கடுகு விதை. ஆண்டவர் குறிப்பாக இந்த மத்திய செய்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓமைகளை பயன்படுத்துவார், விதைப்பவர் ஓமை பற்றி சொல்லுவார். அதன் பிறகுதான் இந்த கடுகு விதை ஓமையானது வருகிறது. ஏன்னா ஏன் ஓமைகளை சொல்கிறார் என்றால், ஒரு உதாரணம் தர, ஒரு கிளாஸ்ல ஒரு 2 சிறுமிகள் பேசிக்கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆசிரியர் கேட்கிறார், என்ன பேசுறீங்க சொல்லுங்க. பொதுவா சொல்லுவார்கள் அல்லவா வகுப்பில், என்ன பேசுங்க சொல்லுங்க, நானும் கேட்கிறேன், நானும் சிரிக்கிறேன் என்ற உடனே அந்த பேசிக்கொண்டிருந்த அந்த சிறுமியும் ஒரு பெண் எழுந்து சொன்னாராம். ஒரு சிறுமி, டீச்சர் நான் நேற்று ஏர்போர்ட் போயிருந்தேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்கள வழி அனுப்புறதுக்காக போயிருந்தேன், அங்கே போய் என்ன பார்த்தேன் அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறேன். அப்போ வந்து சொல்கிறேன், டீச்சர் நான் அங்கே ஒரு பெரிய ஏரோப்ளைன் பார்த்தேன். ஏரோப்ளைன் எப்படி இருந்தது? ஏரோப்ளைன் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஊருக்கு வரும் இல்லைங்களா பஸ், அதை விட ரொம்ப பெருசா இருந்தது. அன்பர்களே, இதுதான் சொன்னேன், இதுதான் கதை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த ஏரோப்ளைன் என்னன்றத ஒரு பஸ்ஸை வைத்து அந்த ஏரோப்ளைன் சொல்லிட்டான் அந்த பாப்பா. இந்த டீச்சர் வேணா ஏரோப்ளைன் பார்த்திருக்கலாம், ஆனா கூட இந்த பிள்ளைக்கு ஏரோப்ளைன் பார்த்திருக்க மாட்டான். ஆனா அந்த பஸ் வைத்து ஏரோப்ளைன் அப்படிதான் இருக்கும், அது இப்படி வரும் அப்படி போன்னு சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்காது. ஆனாலும் ஒரு மேற்கோள் சொன்னார் அல்லவா நண்பர்களே, ஓமை அதுதான். அந்த மேற்கோள் வைத்து ஆண்டவரை அறிஞ்சுக்கலாம். அதாவது ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி இறுதி பகுதியில 13வது அதிகாரம் மத்தேயு 31-35 வார்த்தையில அவர் ஓமைகள் வாயிலின்றி அவர்களிடம் பேசல, ஓமைகள் வழியாக தான் பேசினார். ஒரு கதை சொல்லிதான் இயேசு போதிக்கிறார். ஏனென்றால் பிரியமானவர்களே, அதன் மூலமாய் ஆண்டவரை விளக்குகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு ஓமைகள்.
நம்ம எல்லாமே சொல்கிற ஒரு கதை தான். நம்ம வாழ்க்கையில ஒரு கதை வைத்திருக்கிறார். அந்த கதை எப்படி இருக்கணும்ன்றத நம்ம முடிவு பண்ணணும். அந்த கதையை பார்த்து, அந்த பஸ்ஸை பார்த்த உடனே அந்த பிள்ளை ஏரோப்ளைன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தோழிக்கு சொன்னால் அல்லவா? பிரியமான பிள்ளைகளை, நம்மை பார்ப்பவர்கள் நம்ம ஆண்டவரை பார்க்கணும். நம் செயல்களை பார்ப்பவர்கள் நம்ம ஆண்டவரை பார்க்கணும். நம்ம சிந்தனைகளை பார்ப்பவர்கள், நம்ம எண்ணங்களை பார்ப்பவர்கள் நம்ம ஆண்டவரை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் அப்படி அல்ல. இன்னைக்கு மனிதர்கள் அப்படி அல்ல. கிறிஸ்தவர்கள் நம்ம சுயநலமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பொதுநலமாக வாழ மட்டும்தான் அழைத்திருக்கிறார். நம்ம கொடுத்த அந்த ஆசீர்வாதமே எதற்காக என்றால் அடுத்தவருக்கு பயன்பட மட்டும்தான். என்னுடைய திறமை எனக்காக மட்டுமே பயன்படுகிறது என்றால் அது வீண், அது குளம் போல நாற்றம் எடுக்கும். ஆனால் நம்ம ஓடுகிற நதியாக இருக்க வேண்டும். நதி செல்லுகிற இடங்களெல்லாம் நறுமணங்கள் வீசும். செல்லுகிற இடங்களெல்லாம் மனிதருக்கு பயன்படும். சில இடங்கள் நிலத்திற்கு, சில நல்ல விதைக்கு, சில இடங்கள் கடலுக்கு என்று செல்லுகிற இடங்களெல்லாம் அபிஷேகம் என்றால் நம்ம போற இடங்கள் எல்லாம் வல்லமையா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நீயும் ஒரு உவமைதான், நீ ஒரு பேரபிள தான் வைத்திருக்கிற, உன் மூலமா என்ன பார்க்கணும் அப்படின்னா நீ அதுக்காக ஜெபி. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. உன்னை வாழ முடியாது, உன்னை வாழ விட மாட்டார்கள், மனிதர்கள் நம்ப முடியாது என்றால் எல்லா நேரத்திலும் நம்ப முடியாது. நம்பலாம், ஆனா எல்லா நேரத்திலும் எல்லா மனிதர்களும் நம்பிவிட முடியாது. அப்படி என்றால் எல்லா நிலையிலும் மாறாத இறைவனிடம் ஜெபி. உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுங்க. இந்த நாள்ல நான் ஒரு பேரபிளா போறேன், ஒரு ஓமையா போறேன், என்ன பார்ப்பவங்க உன்னை பார்க்கணும் அப்பா. அப்ப அதுக்குள்ள துணையை கொடுங்க, அதுக்குள்ள வல்லமையை கொடுங்க. இன்றைக்கு சனிக்கிழமை, மன்னிக்கவும், இன்றைக்கு திங்கட்கிழமை தூதர்களுடைய நாள். என் தூதர்களை எனக்காக ஜெபிங்க, என் காவல் சமரச எனக்காக ஜெபிங்க, வல்லமையை தாங்க அப்படின்னு ஜெபிங்க. கிருபையை பார்ப்பீங்க, அபிஷேகத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் வல்லவர், நல்லவர் இருக்கிறார். எனவே ஆண்டவர் பிள்ளையாய் நிற்க, ஆண்டவர் பிள்ளையாய் செயல்பட நல்லா அபிஷேகத்துல ஜெபிங்க. குறிப்பா நீங்க சொல்லுகிற இடங்களெல்லாம் அவர் வரணுமா? ஜெபி, வருவார். நீ கேட்டா அவர் செய்வார். ஏன்னா அவர் உன்னுடைய அப்பா. கேட்போம். நன்றி அண்ணன், வல்லவரே நன்றி, கிருபை உள்ளவரை நன்றி, அதிசயம் செய்பவரை நன்றி, ஆசீர்வதிப்பவரை நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிற அப்பா நீங்க தொடுக ஆண்டவரே. குறிப்பா இந்த காணொளி பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் நம்மளாம் விண்ணப்பம், நம்மளாம் தேவைகள், இதையெல்லாம் அறிக்கை இடுகிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொடுங்க அப்பா. அந்த பிள்ளைகள் சொல்லுகிற உங்க அபிஷேகத்தை மக்கள் பார்க்கும்படியா அவங்களை சாட்சியமா நிறுத்துங்க ஆண்டவரே. கருவியாய் பயன்படுத்துகிற ராஜா, பொது நலத்தோடு வாழும்படியா, நாங்கள் பிறருக்காக நிற்கும்படியா, பிறருக்கு உதவி செய்கிற மகளாய் நிற்கும்படியாய் அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. அந்த திராணியை கொடுங்க, அந்த வல்லமையை கொடுங்க, அந்த அபிஷேகத்தை கொடுங்க. எங்களுடைய காவல் தூதர்களே, உங்களுடைய நாளாகி என்று எங்களுக்காக ஜெபிங்க. வாரம் பொழுது நாங்கள் அபிஷேகமா இருக்கணும். இந்த வாரம் பொழுது ஆசீர்வாதத்தோட ஆண்டு பிள்ளையா நிக்கணும். என்ன இடையூறுகள் தொல்லைகள் வந்தாலும் அந்த கிருபையில நிற்கணும். தூதர்களை எங்களுக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறாங்களோ அவங்க விண்ணப்பங்களை எல்லாம் படிக்கிறேன். நீங்க இந்த யூடியூப் மூலமா கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு ஜெப தேவைகளையும் அறிக்கை எடுக்கிறேன்ப்பா. இயேசுவே நீங்க தொடுங்கப்பா. பிள்ளைகள் நம்பிக்கையோடு அனுப்பி கொண்டிருக்கா. ஒவ்வொரு நாளும் விண்ணப்பங்களை அனுப்புறாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து வைக்கிறேன் ராஜா. நேற்றைய தினத்துல என்னெல்லாம் அறிக்கைட்டார்களோ, என்னெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ அப்ப நீங்க தொடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமையான இறை கிருபையில உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அபிஷேகமாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கிருபையை காண்பீர்கள். எனவே வல்லமையான இறை கிருபையில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். நீங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு வருகிறார். வல்லமையான இறைவன் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நீங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் உங்களோடு வருகிறார். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த காணொலி யாருக்கு தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்ப. உங்களுக்காக நான் என்னுடைய ஆராதனையில, என்னுடைய தனி ஜெபத்துல, என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.